வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் 24/6/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 23/6/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 015. இந்த 015க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1-5 கிடச்சிருக்கு. இதில் வந்து 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நம்ம 1-5 வந்து செட்டில் சேர்த்து கொடுக்கல. 7-5 4-5 3-5 அப்படி சேர்த்து கொடுத்துருக்கோம். நமக்கு வந்து 1-5ன்றதை சேர்த்து கொடுக்காம விட்டுட்டோம். 5ஆம் நம்பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. 1ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடச்சிருந்தது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாததுனால நான் வந்து அதை சேர்த்து கொடுக்காம விட்டேன். இதில் பார்த்திங்கன்னா 0 வந்து ட்ரிக்கில் கிடச்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1 4 5 அப்படின்னு நம்ம ஒரு பாக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா 4க்கு பதிலாக 0 வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ட்ரிக்கில் சூப்பராக ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிசி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. பிசி வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு, பாஸ் ஆகிருக்கு, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எப்போதும் வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கிறது தான். அதில் வந்து நம்மளுக்கு 5ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு 1 மணியை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பாருங்கள் 6 2 5. இந்த 6 2 5க்கு பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. 6ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ட்ரிக்கில் கிடைக்கல. இதில் 5ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்காதனால மிஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் பாக்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். 6 2 அப்படின்றது வந்து நம்ம சேர்த்து கொடுக்காம விட்டுட்டோம். 6ஆம் நம்பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்குது. 2ஆம் நம்பரை வந்து நம்ம வந்து ட்ரிக்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாதனால நம்ம வந்து அதை சேர்த்து கொடுக்காம விட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் பாருங்கள் 6 2 9 அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து 5ஆம் நம்பரை மட்டும் கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா சூப்பராக ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் மெயினாக பார்த்திங்கன்னா ஆல்போர்ட் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 2 ஆல்போர்டுமே பாஸ் ஆகிருக்கு. 2லேயும் பார்த்திங்கன்னா பாக்ஸு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 2லேயும் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக ஏதாச்சும் ஒரு போர்டாச்சும் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. 2 செட்டு மட்டும்தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 9 7 8. இந்த 9 7 8க்கு பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் ஏ போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, ஆனால் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 9 8 அப்படின்ற நம்ம ஒரு செட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 9 8 அப்படின்ற ஒரு செட்டு பார்த்திங்கன்னா ஏசி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. ஏசி வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. 7ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடச்சிருந்தது அப்படின்னா இதுலையாச்சும் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்திருக்கோம். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா 9 8 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 9 8 5 அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். 2லேயுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். இது 5க்கு பதிலாக 7 கொடுத்துருந்தா நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் வெற்றி. இதில் பார்த்திங்கன்னா பவரில் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் வந்திருக்கு நண்பா. 2மே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். 2மே பார்த்திங்கன்னா ஏசி தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஏசி தான் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் நம்மளுக்கு ஆல்போர்டு ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 3 ஆல்போர்டும் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குன்பா. 1 மணி 6 மணி 8 மணி இந்த 3 ஆல்போர்டும் பாஸ் ஆகிருக்கு. பாக்ஸு ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். 3 பாக்ஸுமே ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். இதில் 2 செட்டு நம்மளுக்கு ஒரு செட்டு வந்து ரொம்பவே சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக ஒரு போர்டு பாஸ் ஆகிருக்கு. இதில் 2 போர்டு பாஸ் ஆகிருக்கு. இதில் நம்மளுக்கு ஒரு போர்டு வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி தான். டியரை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. டபுள்ஸில் எதுவும் நம்மளுக்கு வரல. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது எதுவும் டபுள்ஸில் இறங்கலை. சூப்பரான வெற்றி கிடச்சிருக்கு நண்பா. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள் 24/6/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் பாருங்கள்.
நம்மளுக்கு கெஸ்ஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸ்ஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலோட லிங்கு இது வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கணுங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அதிலே கொடுத்துருக்கேன் மெயின் சேனலில். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப்புக்கான லிங்க் வேணும் அப்படின்னா ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். 300 ரூபா கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப்புக்கான லிங்க் தர நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. இந்த 300 ரூபா கட்டினீங்க அப்படின்னா 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி 6 மணி 8 மணி கேரளா இந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும் நண்பா. 30 நாளைக்கு உங்களுக்கு வந்து கெஸ்ஸிங் கிடைக்கும் 4 ஷோவுக்கும் சேர்த்து. ஓகேங்களா, 300 ரூபா கட்டினீங்க அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சேனல் இருக்குது. ரிசல்ட் சேனல் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ரீ தான். அது வந்து டிஆர்கேஎல் ரெண்டுக்குமே சேர்த்து மிஷின் நம்பர் ரிசல்ட் ரெண்டுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சேனலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான் அது. அதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க நண்பா. 24/6/2024க்கான டிஎல்ஆர்டிக்கான கேசிங் பாருங்கள். 1 மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 03, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 84, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 12. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 0402 08 8141 82. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 081 082 041 042 381 342. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 40 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 58, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 30, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 21. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 51 53 50 30 01 80 02. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 532 531 502 501 832 801. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 25 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அவங்க கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் 8 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 83, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 42, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 71. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 34 37 31 47 41 32. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 847 841 827 821 347 321. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 93 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும். அதனால தான் நம்ம வந்து மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க அப்படின்றது நம்ம சொல்கிறோம். நம்ம கேசிங் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். அதனால் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க நண்பா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 மணி 6 மணி 8 மணி இந்த 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 11004433 அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்கள் கேசிங்கில் எந்த ஷோவுக்கு டபுள்ஸில் வரும்னு தோணுதோ அந்த ஷோவுக்கு நீங்கள் டபுள்ஸில் உங்கள் கேசிங்கோட இந்த நம்பர்ஸ் இந்த 4 செட்டில் ஏதாச்சும் ஒரு செட்டு உங்களுக்கு தோணுனால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி, ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா, பாய்.